அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, சிம்ம ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும், இந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர என்ன செய்யணும், என்ன செஞ்சால் உங்களுக்கு ஏற்படும் விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரிய பகவானால் ஆளக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. உங்களுக்கு உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான். உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிங்க, மனம் தளராமல் நீங்கள் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு, முன்னேற்றத்தை தரக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான். சிவ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. சிவனோட அருளால் இந்த 3 நட்சத்திரக்காரருக்கும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல மேன்மை நிறைந்த பலன்கள் பெற்று வாழ வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி சிம்மம்னு சொன்னோம். அவங்க சூரியனை போல தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட சொல் செயல் இது எல்லாமே பிரகாசமாக தெரியக்கூடிய வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும். எப்படின்னா எந்த ஒரு கூட்டத்தில் நின்னாலுமே உங்களை முன்னிலைப்படுத்திட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரே பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா அது கோபம்தான். உங்களோட பேச்சு கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களோட உறவுகள் வலுப்படும். கோபம் மட்டும்தாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ சிறப்பான நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்குது. உதவி செய்கிறது, மற்றவங்களுக்காக அவங்களோட பணிகளை செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தரையும் எழுத்தறிஞ்சு பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது. சின்னவங்க பெரியவங்க இந்த பாகுபாடும் இருக்காது. எல்லோருக்கிட்டையுமே ஒரே விதமான அன்பு செலுத்தக்கூடியவங்க நீங்கள். இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இன்னுமே கொஞ்சம் சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். நவ கிரகத்தில் தலைவனான சூரிய பகவானையே நீங்கள் அதிபதியாக கொண்டவங்க. கால புருஷ தத்துவத்தில் 5ஆவதாக வரக்கூடியது இந்த சிம்ம ராசி. இது நெருப்பு ராசியை சேர்ந்தது. அதனாலேயே உங்ககிட்ட ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை இருக்கும். உங்களோட சிந்தனை மற்றும் செயல் சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தேவையில்லாமல் வீணாக நேரத்தை வீணடிக்க மாட்டீங்க. அதே போல் ஒரு கூட்டத்தை கூட சிறப்பாக வழிநடத்தக்கூடிய வாய்ப்பையும் சரியாக வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பும் உங்களுக்கு நல்லாவே வரும். ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். உங்களோட சொல்படி மற்றவங்க கேட்டு நடப்பாங்க. ஏன்னா உங்களோட சொல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே நம்புவாங்க. அந்த அளவுக்கு திறமையாக செயல்படக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. உங்களோட ஆளுமை திறன் அதிகமாக இருந்தாலுமே நண்பர்கள் கிட்ட நட்பாக பழகுவீங்க. ஏழைகளுக்கு உதவுறது, தாராள மனப்பான்மை கொண்டவங்களாகவும் நீங்கள் திகழ்வீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சிம்ம ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மம் ராசியில் உள்ள மகம். எதுலேயுமே பின்விளைவை பற்றி யோசிக்காமல் நிதானமாக செயல்பட்டு உங்களுக்கான வாய்ப்பை திறமையாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை அமைச்சு தரப்போகுது. சனி, ராகு, கேது இவங்களோட நிலைகள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தையே உண்டாக்கி தரப்போகுது. ஏன்னா கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்டது போல் தவித்து கொண்டிருந்த நிலை எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க.
இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கைக்குரிய அனைத்து தேவைகளுமே அடையக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. உங்களோட உடல்நிலை, மனநிலையில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. தொழிலில் ஏற்பட்ட போட்டியில் இருந்த இடங்கள் தடைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். பதிவு உயர்வு கிடைக்குவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருக்குது. உங்களோட பணிகளை நீங்கள் திறம்பட செஞ்சாலே போதும். தடைப்பட்ட வேலை விரைவில் நடக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். சுருக்கமாக சொல்லணும்னா உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய மாதம் இந்த மாதம். புதன் பகவானோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்திலையும் பண வரவுல இருந்த சங்கடங்களும் காணாமல் போகும். எதிர்பார்த்த வரவுகள் தக்க சமயத்தில் வந்து சேரும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்க போகுது. எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட்டிங்கன்னா உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. உழைப்பாளர்கள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் ஆசிரியரோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சமூகத்தில் நல்ல பெயர் பெற்று வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைய போகுது. கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகிடும். மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால கவனமாக இருங்க. எதிர்பாலினத்தாளர பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் உங்களோட வார்த்தைகளையும் செயல்களையும் கவனத்தை கையாளணும். உங்களுக்கு அவப்பெயர் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கட்டாயம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே எச்சரிக்கையாக இருக்கணும். மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நிலைமைகள் எல்லாமே மாறிடும். உங்களை நீங்களாக புரிஞ்சுக்குவீங்க. ராசிநாதன் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலுமே அதிலிருந்து வெளிவர நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். நீங்கள் நினச்ச வேலைகளை முடிச்சு காட்ட போகிறீங்க. குடும்பத்திலையும் சரி, உங்களோட தொழில் வியாபாரத்திலையும் சரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு அமையும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் சண்டைகளும் விலகும். எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். கூட பணிபுரிகிறவங்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே அமையும். எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். உறவினர் ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட இணக்கமும் ஏற்படும். பிள்ளைகள் பற்றி எனக்கு கவலை வேண்டாம். அவங்களோட வாழ்க்கையின் தேவைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. உடல்நிலையில் இங்கே எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறது நல்லது. சரியான நேரத்திற்கு உணவு, உறங்கிறது இதை முறையாக கடைபிடிங்க. ராகுவால் உடலில் இனம் புரியாத பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதை அப்படியே விடாமல் மருத்துவரை சென்று சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் கூடும் மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு, ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. உங்களோட நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போகும். உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிலையுமே யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும். தைரியமாக செயல்பட்டால் நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாக அமையும். சனி, ராகு, கேது என்ற கிரகம் உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சாரம் செஞ்சாலுமே சூரியனோட சஞ்சாரம் எல்லா பாதிகளுக்குமே தடுத்து நிறுத்தி முன்னேற்றத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். புதன் பகவானும் மாதத்தின் முதல் வாரத்திலையும் கடைசி வாரத்திலையும் உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்குவார். நேற்றைய கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு அமையும். இடம், வீடு இதெல்லாம் வாங்கணும் முடியல அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் நடக்காமல் போயிருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே கிடைக்கும். புதிய வீட்டில் குடியேறும் யோகம் இருக்குது. வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். அல்லது புதுசாக வீடு கட்டின வீட்டில் பால் காய்ச்சி நீங்கள் குடியேறும் யோகம் அமையும். சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், சங்கடங்கள் காணாமல் போகும்.
கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாலினத்தாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வந்துடும். வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனுமதி இப்பொழுது கிடைக்க போகுது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கூடுதலாக அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். உழைப்பாளர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பின் மீது படிப்போட அவசியம் புரிஞ்சு செயல்படுறது நல்ல வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆசிரியரின் சொல்படி கேட்டு நடுங்க, நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.